குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் தேவனே எனக்காய் யாவையும் செய்வார், நான் இதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் இதை கண்டும் பயப்படேன். என் தேவனே எனக்காய் யாவையும் செய்வார், நான் இதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் இதை கண்டும் பயப்படேன். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒரு போதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒரு போதும். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்தன் இயேசு என்னை மறவார். எந்தன் சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு இருப்பார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்தன் இயேசு என்னை மறவார். எந்தன் சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு இருப்பார். இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் இதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் இதை கண்டும் பயப்படேன். என்னுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சந்தோஷமாய் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு நிமிஷம் உங்கள் கண்களை மூடி என்னோடு இணைந்து இந்த வார்த்தை ஒரு 3 முறை சொல்லுகிறீர்களா? விசுவாசத்தோடு சொல்றீங்களா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதை 3ஆய் நான் பிரிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்காக மனுஷன் அல்ல, நீங்கள் நம்பியிருக்கிற அற்ப மனுஷன் அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். 2வது பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே உங்களுக்காக, மற்றவர்களுக்காக அல்ல, உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். 3வது பாருங்கள், யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் கடன் பிரச்சனை, உங்கள் வீடு கட்டுகிற பிரச்சனை, உங்கள் கோர்ட் கேஸ், உங்கள் வியாபாரம், உங்கள் தொழில், உங்கள் படிப்பு, உங்கள் ஊழியங்கள், உங்கள் திருமண காரியங்கள், உங்கள் சரீர ஆரோக்கிய காரியங்கள், உங்களுடைய ஆபரேஷன் காரியங்கள், உங்கள் டெலிவரி காரியங்கள், மற்ற எல்லா காரியம், எந்த காரியமானாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்த போகிறார். அல்லேலூயா. தைரியமாயிருங்க. கர்த்தர் உங்களோடு கூட கம்பீரமாய் வருகிறபடியினால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமா ஆபீஸ்க்கு போங்க. உங்களுக்கு முன்பாக சேனைகளின் கர்த்தர் உள்ளே போகிறார். தைரியமா நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கள். உங்களோடு கூட சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். தைரியமா உங்கள் சத்துருக்களை ஃபேஸ் பண்ணுங்க. உங்களோடு கூட இருக்கிற சேனைகளின் கர்த்தர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். பிரியமானவர்களே, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் அவரை துதித்துக் கொண்டே இருங்கள். உள்ளத்திலே போதும், மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் இந்த நாளிலே செய்து முடித்து உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரை நாங்களுமே துதிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம்.
நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வெறும் ஆராதனை மட்டும் வாங்கிக் கொள்ளுகிறவர் அல்ல, ஆராதிக்கிற பிள்ளைகளை விடுவிக்கிறவர், ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடித்து ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து வழி நடத்துகிறவராய் நீர் இருப்பதற்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் இந்த நாளிலே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்கு பரிந்து பேச யாரும் இல்லையே, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண யாருமே இல்லையே என்று புலம்பினார்களோ, கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடித்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தைரியமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் பிரவேசிக்கட்டும் அப்பா. யாரெல்லாம் கலக்கத்தோடு ஆண்டவரே சலிப்போடு கூட எழுந்தார்களோ, இப்பொழுது உற்சாகமாய் பிள்ளைகள் புறப்பட்டு தங்கள் காரியங்களை கவனிக்க தேவன் பலன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிப்பதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின்படியே அற்புதங்களை செய்து உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும். உடைய பிள்ளைகள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.